துபாய் வந்து இத்தனை வருஷத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே பார்த்தாச்சு. இந்த ஜபல் ஜெய்ஸ் மலை சன்ரைஸ் மட்டும்தான் இத்தனை நாள் பார்க்காம இருந்துச்சு. இப்போ வர திருப்பரங்குன்ற மலை ஜோதி டாபிக் வர முடிச்சா, சரி ஓகே, கிட்டத்தட்ட திருப்பரங்குன்ற மலை மாதிரி பாறை மாதிரி தான் இருக்கும் இந்த ஜபல் ஜெய்ஸ் மலையும். சரி நம்ம போய் சன்ரைஸ் அந்த ஜோதியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனால் ஒரு குட்டி வீடியோ தொகுப்பு தான் இது. ஸோ ஷார்ஜாலேருந்து கிளம்பி ஜபல் ஜெய்ஸ்க்கு வந்து காலைல 4:30 கிளம்பி 6:30 போய் சேர்ந்தோம். 2 hours ட்ராவல், 160 கிலோமீட்டரு. வெல்கம் டு ஜபல் ஜெய்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இன்னைக்கு ஜபல் ஜெய்ஸிக்கு வந்திருக்கோம். ஜபல் ஜெய்ஸிக்கு வந்திருக்கோம். நாங்க தனியா இன்னைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு. ஆனா இங்க யாருமே இல்ல, பார்த்தாலே நடக்கவே முடியல. வெண்பா சொன்ன மாதிரி தான், அங்கே போய் பார்த்த பின்னாடி பார்த்தா மொத்த ஊரே காலியாக கிடக்கு. மேபி வெனஸ்டேனால என்னன்னு தெரில, ஒர்க்கிங் டே என்னன்னு தெரில. கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறேன், கொரோனா ஊரடங்கு உத்தரவு போட்டப்போ மொத்த ஏரியாவும் அமைதியாக ஊரடங்கு இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி நம்மளை ஒரு தனி தீவில் விட்ட மாதிரி அந்த போர்டு இருக்குல்ல, அதுதான் வந்து வீவிங் டெக் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டூரிஸ்ட் பீக் பாயிண்ட் இது. ஏன்னா அது மேலே நின்று தான் எல்லாருமே அந்த வேலிஸ், அந்த கீழே பள்ளத்தாக்கி எல்லாமே பார்க்குறாங்க. பாருங்கள், எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஃபேமிலிக்காகவே இந்த மொத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை நம்ம கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா காலையில் சில் வெதர், நல்லா ரிலாக்ஸாக. டைம் என்ன போட்டிருந்தாங்கன்னா 6:51 தான் சன் அப்படி மேலே எலும்பி அந்த மலைக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வயசு எல்லாருமே அந்த டெலஸ்கோப் வழியாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மணி ஒரு 6:40 6:42 இருக்குன்னு நினைக்கிறேன். சன் அப்படியே லைட்டாக மேலே அந்த மலைக்கு மேலே அப்படியே எலும்பி வந்துக்கிட்டு இருந்துச்சு. முன்னரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம சொன்ன குயிக்காக கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துடலாம். ஏன்னா சன்னு வந்துருச்சுன்னா அங்கிட்டிருந்து லைட் வர்றதுனால நமக்கு கரெக்டான ஃபோட்டோ வந்து கிடைக்காது. இன்னொன்று இந்த ஆங்கிலேருந்து நம்ம எடுக்கவும் முடியாது. அதனால் எங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் ஃபன்னாக வச்சு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் எடுத்து முடிச்சுட்டு ஒரு வழியாக கரெக்டாக 6:51 சொன்ன மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி சன் வந்துச்சு. வந்து அப்படியே அது பாருங்களேன், அப்படியே ஊர் லேண்டாக அப்படியே தொட்டு அப்படியே போகிற மாதிரி மொத்த ஏரியாவே அப்படியே லைட் பண்ணிட்டு அப்படியே அழகாக போய்கிட்டு இருந்துச்சு. அது எனக்கு வீடியோ எடுக்கும்போதே நல்லா பார்க்க அழகாக இருந்துச்சு. இதில் என்ன பியூட்டின்னா, இந்த இந்த மலையில் வந்து ஒரு 2 ஈவெண்ட் தான், ஒன்று சன்ரைஸு, ஒன்று சன் செட்டு. பட் எந்த க்ரௌடுமே இல்லை. இப்போ நீங்கள் மொத்த வீடியோ பார்த்தாலே தெரியும், மொத்தமும் நம்ம ஃபேமிலி மட்டும்தான் சொல்ல அங்கிட்டு சுற்றுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ஃபன் பண்ணுறாங்க, இப்படியே இருக்காங்க. வேறு யாருமே வரல. ஸோ நமக்கான ஸ்பெஷல் ஷோ மாதிரி ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட. ஸோ அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வெண்பா தான் கொஞ்சம் நல்லா ஓவராக ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஆடுற வரைக்கும் வெண்பா ஆட வச்சு ஓரளவு கொஞ்சம் ஃபோட்டோஸு கொஞ்சம் வீடியோஸ்லாம் மட்டும் எல்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் வெயில் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டீ ஃப்ளாஸ்கில் கொண்டு போயிருந்தோம். ஸோ அப்படியே அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக டீ சாப்பிட்டுட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு கீழே கொஞ்சம் கீழே வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே மொத்தமாக கிளம்பிட்டோம்.